என் தங்கப்பிள்ளையே, அமாவாசையினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வெற்றியினை இன்று உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற வெற்றியினை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன் இல்லத்தையே நாடி வந்து விட்டேன். இன்று உன்னுடைய முன்னோர்களையும் தெய்வங்களையும் நீ வழிபட வேண்டிய நாள். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரணங்களும் நிச்சயமாக உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கின்றது. நேரத்தை வீணடிக்காமல் செய்கின்ற செயலுக்கு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ காரணத்தை தேடலாமே தவிர நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் காரணத்தை தேடாதே. காரணம் என்பது எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வைக்கதாக இருக்க வேண்டும். ஆனால் அது அங்கே உன்னை முடக்கும் என்றால் நீ அதற்காக நேரத்தை செலவழித்து கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, தெய்வங்களின் அன்புமருளும் உனக்கு எப்பொழுதும் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விடியலிலும் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்க தொடங்கு. நீ செல்லும் பாதைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் யாருடைய விமர்சனத்தையும் கண்டுகொள்ளாமல் நீ அந்த பாதையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன்னை விமர்சிப்பவர்களே ஒரு நாள் நிச்சயமாக உன்னை பாராட்டுகின்ற நிலைமை வரும். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விட வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் நீ விழுந்த இடத்திலேயே உன்னை புதைத்துவிடும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, பிரச்சனைகளை கண்டு ஒரு நாளும் பின்வாங்காதே. காற்றை எதிர்த்துதான் பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோலத்தான் நீயும் இந்த பிரச்சனைகளை எதிர்த்துதான் வாழ்க்கையில் அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் எதற்காக நம்மை இந்த இறைவன் படைத்தான் என்று நீ யோசிக்கின்றாய். மாறாக இவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து வந்த நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்னமும் பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்று நீ சிந்தித்திருப்பாயானால் அந்த நொடி கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகவும் அற்புதமான ஒரு நொடியாகத்தான் தோன்றும். எந்த நேரங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உன்னுடைய எதிர்காலத்திற்கு வரக்கூடிய விஷயங்களை நல்லதாக மாற்றி கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை உனக்கு இந்த அளவிற்கு மனதிற்குள் யோசனைகளை கொடுத்ததோ அதுதான் இனி உன்னை வாழ்க்கையில் உச்சத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நல்லது நினைக்கின்றவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே உன்னோடு வந்து நின்று உனக்காக எந்த நேரத்திலும் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி கேட்பது கிடையாது. அவர்கள் முன்னின்று உனக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை வேண்டும் என்றே பதம் பார்க்க நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் வேண்டும் என்றே துருவி துருவி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உதவாத விஷயங்களாக இருக்கும். பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது ஒரு விதமான பலவீனம் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே போலிகள் யார் என்று தெரிந்து கொள்ளும் முயற்சியில் இருந்து கொண்டிரு. போலிகள்தான் சிறப்பாக நடிப்பார்கள் தான் நல்லவன் என்று, தான் யாருக்கும் எந்த கெடுதலும் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று. எல்லோர் வாயிலிருந்தும் உண்மையாகவே இது போன்ற வார்த்தைகள் வந்துவிடாது. அதிலும் குறிப்பாக நல்லவர்கள் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் ஒரு நாளும் வந்துவிடாது. ஏனென்றால் அவர்கள் தன்னை யாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. அவர்கள் குணம், அவர்கள் யார் என்பதனை சொல்லாமலேயே நிரூபித்து காட்டும். இந்த மனிதனினுடைய மனம் நிச்சயமாகவே மிகவும் கேவலமான ஒரு விஷயம்தான். ஏன் தெரியுமா? அடுத்தவர்களின் நிறைகளை விட்டு
குறைகளை மட்டுமே இது தேடிக்கொண்டிருக்கும். எல்லோருக்கும் பொதுவாக அம்மா சொல்லிவிட்டாளே, அப்படியானால் நாமும் கேவலமானவர்கள் தானா என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, அடுத்தவனின் நிறையை காணாமல் அடுத்தவனின் குறையை மட்டுமே கண்டு அவனின் மனதை பலகீனப்படுத்த நினைப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கேவலமானவன்தான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதவனுக்கு எந்த ஒரு சிறிய விஷயம் கிடைத்தாலுமே அது மிக பெரிய அதிசயமாக தோன்றும். அதே நேரத்தில் எல்லாம் இருப்பவனுக்கு என்ன கிடைத்தாலுமே அது அலட்சியமாக தோன்றிவிடுகின்றது. கையில் எது கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக பார்ப்பவன் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையும் அடைவதற்குரிய தகுதியை பெற்றவன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கோபம் என்பது உனக்கு தேவைப்படும் பொழுது அது உன்னை பாதுகாக்க ஒரு கேடயமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய புன்னகையை நீ ஆயுதமாக பயன்படுத்தலாம், ஆனால் எப்பொழுதுமே உன்னுடைய கோபத்தை ஒருவருக்கு எதிராக பயன்படுத்தி அவரின் வாயை அடைக்க ஒரு நாளும் நினைக்காதே. ஏனென்றால் அதனால் கெடுதல் வருவது உன்னுடைய கோபத்தினால் உனக்குத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். புன்னகைதான் அதிக சக்தி வாய்ந்தது. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியான புன்னகையாக தெரியும். அதே நேரத்தில் உன்னை வெறுப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய தண்டனையாக தெரியும். நீ சிரித்தால் அவர்களுக்கு பிடிக்காது. என் பிள்ளையே, அதுதானே உனக்கு வேண்டும். இதையெல்லாம் சரியாக பார்த்து செய். நீ அங்கே தேவையில்லாமல் கோபப்பட்டு உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய நிலையை நீயே மற்றவர்கள் முன்னிலையில் தரம் தாழ்த்தி விடாதே. என் பிள்ளையே, இங்கே நிறைய பேர் வாழும் பொழுதே மனதளவில் இறந்து விடுகின்றார்கள். மற்றவர்களினுடைய வார்த்தைகள், மற்றவர்களினுடைய பேச்சுக்கள் என்று சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே பலரது மனதை அப்படியே இறக்கச் செய்து விடுகின்றது என்பது உண்மைதான். அவர்களை புதைப்பதற்குத்தான் இங்கே பல ஆண்டுகள் ஆகின்றது. ஏனென்றால் அந்த மனநிலையோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நடைபிணமாக வாழ்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அல்லவா, அதைத்தான் சொல்கின்றேன். என் தங்கமே, உன்னை இந்த நிலைக்கு ஆக்க வேண்டும், நீ இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை முதலில் வாழ்க்கையில் இருந்து ஓரம் கட்டு. இது உனக்காக படைக்கப்பட்ட வாழ்க்கை, உனக்கென்று கிடைத்த அற்புதமான வாழ்க்கை. இதை யாருக்காகவும் நீ ஒரு நாளும் தியாகம் செய்து விடாதே. யார் பேச்சையும் கேட்டு ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுங்க நினைக்காதே. நீ உண்மையை தேடினால் நிச்சயமாக அதை அடைந்து விடுவாய். அதே நேரத்தில் ஒரு உறவை தேடி அலைந்தாயானால் நிச்சயமாக உடைந்துதான் போவாய் என்பதனை புரிந்து கொள். இங்கு எல்லோருமே தன்னுடைய அறிவாளித்தனம் என்று அடித்தவர்களிடத்தில் குற்றத்தை காண்பதை மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றத்தை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி என்று நினைக்கின்றார்கள். உண்மையில் உன்னிடத்தில் இருக்கின்ற நிறைகளை கண்டுபிடித்து உன்னை பாராட்டினால் அவர்களை அறிவாளி என்று நாம் சொல்லலாம். இல்லை என்றால் அதற்கு ஒரு பொழுதும் அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் உன்னை புரிந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்தது. எல்லோருக்கும் ஒன்று போல நீ பலன் கொடுக்காமல் யார் எப்படி உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அதற்கு ஏற்றார் போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஓடுகின்ற ஓட்டம், ஆடுகின்ற ஆட்டம், பாடுகின்ற பாட்டு என்று எல்லாமே கடைசியில் நீ செல்லப் போகின்ற மரணத்திற்காகத்தான் எனும் பொழுது நீ கொஞ்சம் நிதானமாகவே ஓடலாம் அல்லவா? கொஞ்சம் ரசித்து அழகாக அனுபவித்து அதனை நீ கடந்து வரலாம் அல்லவா? அம்மா சொல்கின்ற விஷயம் உன் மனதை தட்டி கேள், நிச்சயமாக புரியும். என் பிள்ளையை, இன்று உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய நாள். அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்க உன் இல்லத்திற்கு வர வேண்டிய நாள். தெய்வங்களையும் வழிபட்டு உன்னுடைய முன்னோர்களையும் இன்று வழிபட்டு எல்லோருடைய ஆசிகளையும் ஒரே நாளில் பெற்றுக்கொள்வதற்காக கிடைத்த இந்த மங்கள வெள்ளிக்கிழமை நீ சரியாக பயன்படுத்திக்கொள்.
நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நல்லதை நினைத்து நல்லதை நடக்கும் என்று எண்ணி இந்த நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.